உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்க நம்ம இந்திய பங்கு சந்தையில் நாளைக்கு நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரிக்கு தேவையான லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோபல் மார்க்கெட் அப்டேட்ஸ். ஜப்பானோடைய நிக்கை இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.48% மேலே டவுன் ஆகிருக்கு. சவுத் கொரியாவுடைய இண்டெக்ஸ் காஸ்பி வந்து 6.34% டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் ட்ரேடிங்கை நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க லோயர் சர்க்கியூட் ஃப்ரீஸ் ஆனதுனால. எஃப்டிஎஸ்சி நாஸ்டாக் எல்லாமே மோர் தென் 1% மேலே டிக்ளைனில் இருக்குது. நாஸ்டாக் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால் டவுன் சைடில் இருக்குங்க. திங்கட்கிழமை வர்த்தக நாள் முடிவில் தேசிய பங்கு சந்தை குறியீடு நிஃப்டி 422 புள்ளிகள் சரிவோட 24,028லையும், சென்செக்ஸ் குறியீடு 1353 புள்ளிகள் சரிவோட 77,566லையும் நிறைவடைஞ்சிருக்குங்க. இந்த செல்லிங் ப்ரெஷர் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்லேயும் பரவலாக காணப்பட்டது. எல்லா ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸுமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுலேயும் செக்டோரல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி மட்டும்தான் பாசிட்டிவில் க்ளோஸ் கொடுத்துருந்துச்சு. அதுவும் 0.08% தான் பாசிட்டிவ் க்ளோஸ். மற்ற எல்லா இண்டெக்ஸுமே செக்டோரல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. டாப் லூசர் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோமொபைல், அடுத்து நிஃப்டி பேங்க், நிஃப்டி பிஎஸ்யூ செக்டர், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு அப்ராக்சிமேட்லி 2%லேருந்து மேக்ஸிமம் 4% வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தாங்க இருந்துச்சு. நிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா விப்ரோ, ரிலையன்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃபோசிஸ், ஹச்சிசிஎல் டெக், சன் ஃபார்மா, சிப்லா, டெக் மஹேந்திரா இந்த ஷேர்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு மேனேஜ் பண்ணுச்சு. டாப் கெய்னர் பார்த்திங்கன்னா விப்ரோ. டாப் லூசர் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், அல்ட்ராடெக் சிமெண்ட், மாருதி, ஏச்சர் மோட்டார், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல். ஸோ பரவலாக நெகட்டிவ் ப்ரெஷரில் தான் இந்தியன் ஷேர் மார்க்கெட் இருக்குது. எப்போ குளோபல் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதோ அப்போ நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆயிரும். இப்போ போய் நான் வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸா, அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை நான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரைட் டைம் கிடையாது. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பைக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் டெக்னிக்கலாக கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்விங் ட்ரேட், ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்க்கலாம். சிவியரான கேப் டவுனில் ஓப்பன் ஆன நிஃப்டி நாள் முழுக்க சைட்வேஸில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் மாதிரி. இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ தான் மதியம் வரைக்குமே ஹை அண்ட் லோவாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே 23,960 கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுத்தது நிஃப்டி. 24,000க்கு மேலே க்ளோஸும் ஆயிடுச்சு. இப்போ நிஃப்டிக்கு இருக்கிற இமிடியேட்டான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,960, அடுத்த சப்போர்ட் 23,650. 23,650 கீழே குறைஞ்சது நிஃப்டினா நீங்கள் கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட் ட்ராக் பண்ணணும். அங்கேயே செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அடுத்த மேஜர் சப்போர்ட் 22,000ல் தான் இருக்குன்னு நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,300லையும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,400லையும் இருக்குங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸோடு ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.